எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏய், பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னல, கொடுத்துட்டு வா. போலாம். சரிங்க. வர வெள்ளிக்கிழமை எங்க பொண்ணு தனத்துக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இங்கதான் சிவன் கோயில்ல காலையில 10:12 முகூர்த்தம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சம்பந்தி, உங்க மருமகளுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிகை கொடுத்திருக்கோம். பத்திரிகையை வாங்கிட்டு ஒரு வார்த்தை நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும், இனிமேலாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அப்படி 4 வார்த்தை நல்லதா சொல்ல மாட்டீங்களா? பத்திரிகையை வாங்கிக்கிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க. சுமதி, உறவை அத்துக்கிட்டு போனவங்க கிட்ட எதுக்கு பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். நீதான் என்னமோ பெருசா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அடமுடிச்சு. இப்ப தெரியுதா யார் யார் மனசுல என்ன இருக்குதுன்னு? கல்யாணத்துக்கு வந்து மனசார அச்சதையை போட்டு என் மகளையும் புருஷனையும் அந்த குழந்தைங்களையும் நல்லபடியா வாழுங்கன்னு வாழ்த்துறது இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க. இல்ல, நடக்கிற கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க எப்படி அதை கண்ணால பாப்போம், அது இதுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த கல்யாணம் வரவே வேணாம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரிங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அவரு கொஞ்சம் அப்படிதான், எல்லார்கிட்டயும் கோவமா தான் பேசுவாரு. நான் வரேம்மா. ஒரு வயசான ஒருத்தரை மாப்பிளையா பாத்திருக்காங்கன்னு சொன்னியே, அவர் கூட தான் இப்ப அன்னைக்கு கல்யாணம் முடிவாயிருக்காமா? வாசுகி, அண்ணே வாங்கண்ணே. ஒண்ணு இல்லம்மா, பத்திரிகை எல்லாம் அடிச்சு வந்துருச்சு. அதான் நேரா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பத்திரிகையை வச்சு சாமி கும்பிட்டு நேரா இங்கதான் கொண்டு வரேன்.